நீதா தீரன் அதிகாரம் 1 திரைப்படம் எடுக்கப்பட்ட சம்பவத்தின் பின்னணிக்கு காரணமாக இருந்த சென்னை அருகே நெடுஞ்சாலை ஓரத்தில் தனியாக இருந்த எம்எல்ஏ கும்மிடிப்பூண்டி தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ வீட்டில் நள்ளிரவு 2:45 மணி அளவில் 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி புகுந்த கொள்ளையர்கள் துப்பாக்கியால் சுட்டு கும்மிடிப்பூண்டி தொகுதியின் அப்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சுதர்சனத்தை சுட்டுக் கொன்று அவரது மனைவி மகள் ஆகியோரை தாக்கி 62 சவரன் நகையை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நெடுஞ்சாலை ஓரங்களில் தனியாக இருக்கும் வீடுகளை குறிவைத்து வடமாநிலமான ராஜஸ்தானை ஒட்டியுள்ள பவாரியா பகுதி கொள்ளையர்கள் இந்த கொள்ளை சம்பவத்தில் நாடு முழுவதும் ஈடுபட்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்ட போது அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா கொள்ளையர்களை உடனடியாக சுட்டு பிடிக்குமாறு உத்தரவிட்டார். இப்போது ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஜாங்கிர் தலைமையிலான ஒரு சிறப்பு குழு நாடு முழுவதும் தேடுதல் வேட்டை நடத்தி இந்த பவாரியா கொள்ளையர்களை கண்டுபிடித்து அவர்களில் முக்கியமான 2 பேரை சுட்டுக் கொன்றது. மேலும் பலர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. அந்த வழக்கில் சென்னை நீதிமன்றம் இன்று அதில் 3 பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்திருக்கிறது. அதில் 3 பெண்கள் தப்பிச் சென்று விட்டனர், 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேலும் 2 பேர் வழக்கு நடைபெறும் போதிலேயே ஓம் பிரகாஷ் உள்ளிட்டோர் உயிரிழந்து விட்டனர். இந்த சம்பவத்தில் 3 பேர் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டு வரும் 24ஆம் தேதி அவர்களுக்கான தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என சென்னை சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கில் அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்ற உத்தரவையும் சென்னை சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் தனியாக இருக்கும் நபர்களின் வீடுகளை நோட்டமிட்டு அவர்களது வீடுக்குள் நள்ளிரவில் புகுந்து வீட்டில் இருப்பவர்களை சுட்டுக் கொன்று கொடூரமாக கொலை செய்து தங்க நகைகளை கொள்ளையடிக்கும் பவாரியா கும்பலை முதன்முறையாக நாட்டிலேயே தமிழக போலீசார் முதன்முறையாக கண்டுபிடித்து சுட்டுக் கொன்று அவர்களை தொடர்புகளை கண்ணிகளை துடைத்தெறிந்து அந்த பவாரியா கொள்ளைகளின் நடமாட்டத்தை அட்டூழியங்களை தடுத்து நிறுத்தியது தமிழக காவல்துறை. ஆனால் அது கும்மிடிப்பூண்டி தொகுதியின் அப்போ முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனத்தின் கொலைக்கு பின்னர் இந்த நடவடிக்கைகளை காவல்துறை தீவிரமாக எடுத்தது. இந்த வழக்கு கடந்த 15 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று அதற்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 20 ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த வழக்கில் 3 பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு என்ன தண்டனை என்பது குறித்து 24ஆம் தேதி சிறப்பு நீதிமன்றம் அறிவிக்க இருக்கிறது. தீபிகா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.